Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய பார்வையால் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இந்த நாளில் இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாளில் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தின் தொடக்க நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடி அவரை நாம் உற்சாகத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். அப்படியாக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுப்பது ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் கேட்போம். தேவனை மகிமைப்படுத்துதல். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் தேவனை மகிமைப்படுத்துவதாக அமைய வேண்டும். நாம் செய்யும் அனைத்திலும் அவரது நாமத்தை போற்றுவதும் துதிப்பதும் எழுப்புதலின் ஒரு பகுதியாகும். நம்முடைய திறமைகள், செல்வங்கள் மற்றும் நேரத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தும் போது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். இயேசுவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமாக. தேவனே, ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 17 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மை பற்றி சிந்திக்க மகிழ்ச்சி அடையும் கர்த்தரையே நாம் ஆராதிக்கிறோம். நாம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறோம். கர்த்தரின் அன்பும் கவனமும் எப்போதும் நம் மீது இருக்கிறது. அதனால் நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னை சுற்றியுள்ள உமது அன்பான எண்ணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது நிலையான அக்கறை மற்றும் கவனிப்பால் நான் வியப்படுகிறேன். உமது அன்பின் வெளிச்சத்தில் வாழவும் எனக்கான உமது திட்டங்கள் நல்லவை என்று விசுவாசிக்கவும் எனக்கு உதவும். நம் அனைவரும் இப்பொழுது துதித்து அவரை ஆராதிப்போமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையில் கடந்து சென்றோம். நான் இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நான் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவனுள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்தால்தான் அதனுடைய நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இல்லை என்றால் பெற முடியாது. படித்து பயன் பெறுங்கள். வாழ்க்கையில் எதையோ நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாட்ஸ்அப் வருகின்றன, அதை படித்துக் கொண்டிருக்கின்றன. சேட்டஸ் வருகின்றன, அந்த சேட்டஸ் படிக்கின்றன. ட்விட்டர் வருகின்றன, அதை படிக்கின்றன. இன்ஸ்டாகிராம் வருது, படிக்கிறீர்கள். பேஸ்புக் வருது, பார்க்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏன் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை ஏன் நீங்கள் படிப்பதில்லை என்று எனக்கு புரியவில்லை. படித்து பயன் பெறுங்கள். அப்படியாகினால் நான் உங்களுக்கு கொடுப்பது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14 முதல் 22 முடிய தேவனுடனான நமது உறவில் பேர் ஆர்வமும்
சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மக்களுக்கு எருசலேம் நகரம் சிறந்த பொருள் கொண்டதாய் இருந்ததாம். தேவனே தமது நாமம் விளங்கும்படி தெரிந்தெடுத்த இடமாகும். இங்கு சாலமோன் தேவனுக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டினானாம். அதனால் அந்நகரத்திற்கு பரிசுத்த நகரம். நெகேதேமியு 11ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். தேவனுடைய நகரம், கர்த்தருடைய நகரம், சத்திய நகரம் என பல பெயர்கள் உண்டாயிற்று. சங்கீதத்தில் 46ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களில் ஆண்கள் அனைவரும் வருடத்திற்கு 3 முறை எருசலேம் நகரத்திற்கு பயணமாய் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது கட்டளை. தேவன் தம் வார்த்தையை தமது மக்களுக்கு வெளிப்படுத்திய இடமும் இதுவே ஆகும். எருசலேம் நகரத்தை போலவே தேவாலயமும் இஸ்ரவேல் மக்களுக்கு பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. தேவனின் பிரசன்னத்தையும் வெளிப்பாடுகளையும் பாதுகாக்கும் அடையாளமாக இருந்தது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். 29ஆம் அதிகாரம் 43 முதல் 46 வரை வாசித்து பாருங்கள். தமது மக்களை தேவன் ரட்சித்து மீட்பதற்கு ஒரு அடையாளமாகவும் விளங்கினது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை போல கிறிஸ்துவும் தேவாலயத்தை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துவதை கண்டித்தார். அவரது ஊழியத்தின் துவக்கத்திலும் கடைசியிலும் வியாபார வீடாயிருந்ததை கள்ளர் புகையாக்கிவிட்டதை கண்டு கர்த்தரின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பற்றித்தது. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 17 வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 12 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவாலயத்தின் உண்மையான ஆவிக்குரிய நோக்கத்தை அழித்துக் கொண்டிருந்தவர்களை வெளியே துரத்தி தேவாலயத்தை சுத்தமாக்கினார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 45 வாசித்து பாருங்கள். தங்களது சொந்த லாபத்திற்காகவும் செல்வாக்கிற்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தியவர்களை கண்டனம் செய்தார். சீசர்களுக்கு இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தது அவரே மெசியா என்பதற்கு மேலும் ஒரு அடையாளமாயிற்று. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்ற சொற்றொடர் சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். சொற்றொடரில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இயேசு தேவனுடைய மகிமையையும் கனத்தையும் குறித்து கவலையுள்ளவராய் இருந்தாராம். பக்தி வைராக்கியம் என்பது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கும் அறிவு, ஆற்றல், வரங்களை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை துல்லியமாக தைரியமாக எடுத்துரைத்து விசுவாசிகளானவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை செய்வதாகும். அச்செயல்கள் மூலம் தேவனை பிரியப்படுத்தி அவரது மகிமையை வெளிப்படுத்துவதாகும். தேவ ஆலயமாகிய நாம், நமது குடும்பம், நமது சபை ஆகியவை கரை பிழை முதலானவர்கள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக விளங்க வைராக்கியம் கொண்டுள்ளோமா? மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19 20 வாசித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வைராக்கியம் கொண்டுள்ளோமா? தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரது சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்க நமது மனம், எண்ணம் நமக்குள் கொழுந்து விட்டு எரிகிறதா? கிறிஸ்து வரும்போது நாம் ஆத்தும ஆதாயத்துக்குரிய கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு வைராக்கியமாய் செயல்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். தேவ நாம மகிமையின் மேல் தீராத வஞ்சை நம்மை மற்றும் பேரார்வம் கொண்டு தேவனுடனான உறவை பேணி பாதுகாத்துக் கொள்வோமாக. இன்றைய நாளில் நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டது, ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து ஆராதித்து
எலியா போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். முக்கியமாக ஓய்வு நாள் என்பது கடல் திருநாள் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர். அந்த ஓய்வு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, அந்த கடல் திருநாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஏன் நீங்கள் ஆலயத்திற்கு செல்வதில்லை? ஆலயத்திற்கு சென்று வாருங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை பாடலை பங்குவோமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஒரு மனப்பட்டு அவருடைய திருவுடலின் இரத்தத்தை பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் பாடி துதிப்போமாக. நாம் இப்பொழுது அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை அதிகமாக நேசிக்கும் இருதயத்துடன் நாங்கள் உமக்கு முன்பாக வருகிறோம். எல்லா ஞானத்திற்கும் தேவனாக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமது வீட்டின் மீதும் உமது மகிமை மீதும் உமது ஜனங்கள் மீதும் இவ்வளவு ஆழமான வைராக்கியம்
வெளிப்படுத்திய இயேசுவின் முன்மாதிரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கும் உமது நோக்கங்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தால் பட்சிக்கப்படும் அதே ஆர்வத்தை எங்களுக்குள் தூண்டிவிடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உம்மீது உள்ள ஆழமான அன்பாலும் உமது சித்தம் நிறைவேறுவதை காணும் விருப்பத்தாலும் முன்னேற்றம் அடையட்டும். எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி எங்கள் ஜீவனையும் நோக்கத்தையும் நிரப்பும் அந்த நெருக்கமான தொடர்பை நிலைநிறுத்தும். எங்கள் முழு இருதயங்களாலும் ஆத்மாக்களாலும் மனங்களாலும் உம்மை நேசிக்கவும் உமது அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவும். கர்த்தாவே, உமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ எங்களுக்கு உதவும். நடைமுறை ஞானத்தாலும் உமது பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலாலும் எங்கள் வைராக்கியம் கட்டுப்படுத்தப்படட்டும். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உமக்கு எல்லா மகிமையையும் தருகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.